வணக்கம். இந்திய நிதி செய்திகள் 9 ஆகஸ்ட் காலை 6 மணி செய்தி அலைவரிசைக்கு வரவேற்கிறோம். இந்த செய்தி அலைவரிசையை உங்களுக்கு வழங்குவது நினா. இந்திய மற்றும் உலக சந்தைகளின் தாஜா செய்திகளுக்காக எங்களுடன் இருங்கள். சென்செக்ஸ் 78,499.17 456 பிடிஎஸ் 0.58 விழுக்காடு குறைந்தது. அதிக லாபம். டிசிஎஸ் 3.36 விழுக்காடு உயர்ந்தது. அதிக நஷ்டம். பஜாஜ் ஃபைனான்ஸ் 5.84 விழுக்காடு குறைந்தது. நிஃப்டி 50 இன்று 24,570.65 0.27 விழுக்காடு ஆக உள்ளது. -0.27 விழுக்காடு குறைந்தது. NSE-யின் முன்னணி 50 நிறுவனங்களை கண்காணிக்கிறது. சென்செக்ஸ் 78,499.17 ஆக சரிந்ததால் இந்திய பங்குச்சந்தை குறியீடுகள் வீழ்ச்சியுடன் முடிவடைந்தன. பிஎஸ்சி சென்செக்ஸ் 0.58 விழுக்காடு சரிந்து 78,499.17 புள்ளிகளிலும், NSE நிஃப்டி 50 குறியீடு 0.27 விழுக்காடு குறைந்து 24,570.65 புள்ளிகளிலும் நிறைவடைந்தன. பஜாஜ் ஃபைனான்ஸ் பங்குகள் 5.84 விழுக்காடு சரிந்து ரூ. 1,078 ஆக வர்த்தகமாகி பெரும் சரிவைச் சந்தித்தன. உலகளாவிய பதற்றங்களுக்கு மத்தியில் தங்கம் விலை ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,340.70 ஆக உயர்ந்தது. தங்கம் விலை வாராந்திர அடிப்படையில் 8 விழுக்காடு உயர்ந்து தினசரி 0.41 விழுக்காடு அதிகரிப்புடன் ஒரு ட்ராய் அவுன்ஸ் $4,340.70 ஆக நிலைபெற்றது. ஹார்முஸ் நீரிணை பகுதியில் பதற்றம் தணிந்ததால் அமெரிக்க ஃபெடரல் வட்டி விகித உயர்வுக்கான எதிர்பார்ப்பு குறைந்ததே இந்த உயர்வுக்கு காரணமாகும். டெலிவரி நிறுவனத்தின் முதல் காலாண்டு நிகர லாபம் 65 விழுக்காடு சரிந்து ரூ. 32 கோடியாக குறைந்தது. லாஜிஸ்டிக்ஸ் நிறுவனமான டெலிவரி 2027 நிதியாண்டின் முதல் காலாண்டில் நிகர லாபம் ஆண்டுக்கு ஆண்டு 65 விழுக்காடு சரிந்து ரூ. 31.90 கோடியாக குறைந்துள்ளதாக தெரிவித்துள்ளது. இருப்பினும் இக்காலாண்டில் அதன் வருவாய் 28 விழுக்காடு உயர்ந்துள்ளது. இண்டக்ஷன் அடுப்புகளை பயன்படுத்துவதை ஊக்குவிக்க மத்திய அரசு சலுகைகளை திட்டமிடுகிறது. வீடுகளில் இண்டக்ஷன் அடுப்புகளின் பயன்பாட்டை அதிகரிக்க சலுகைகளை வழங்க இந்திய கொள்கை வகுப்பாளர்கள் திட்டமிட்டு வருகின்றனர். உலகளாவிய LPG விலை ஏற்ற இறக்கங்களின் தாக்கத்தை குறைப்பதே இந்த முயற்சியின் நோக்கமாகும். 2047க்குள் வளர்ந்த இந்தியா என்ற இலக்கை எட்ட நகரமயமாக்கல் முக்கியமானது. இந்தியாவின் வளர்ச்சிக்கு நகரமயமாக்கல் அடுத்த மிக முக்கியமான படியாகும் என்று பொருளாதார நிபுணர் அரவிந்த் பனகாரியா விவரித்துள்ளார். 2047ஆம் ஆண்டிற்குள் நாடு வளர்ந்த தேச அந்தஸ்தை அடைவதில் இதன் பங்கை அவர் வலியுறுத்தினார். பாதுகாப்பு விநியோகத்திற்காக தாதுக்கள் திட்டங்களில் $3 பில்லியன் முதலீடு செய்ய அமெரிக்கா முடிவு. உள்நாட்டு தாதுக்கள் திட்டங்களில் $3 பில்லியன் முதலீடு செய்வதற்கான திட்டங்களை ட்ரம்ப் நிர்வாகம் அறிவித்துள்ளது. அமெரிக்க பாதுகாப்பு விநியோகச் சங்கிலிகளை வலுப்படுத்தவும் பாதுகாக்கவும் இந்த நிதி வடிவமைக்கப்பட்டுள்ளது. உலகளாவிய அபாயங்கள் இருந்தாலும் இந்தியாவின் வலுவான பொருளாதாரம் சந்தைகளை ஆதரிக்கும் என செபி தகவல். வலுவான உள்நாட்டு பொருளாதார நடவடிக்கைகளின் ஆதரவுடன் இந்தியாவின் நிதிச் சந்தைகள் வளர்ச்சி பாதையில் உள்ளதாக செபி தெரிவித்துள்ளது. இருப்பினும் உலகளாவிய அபாயங்கள் இன்னும் அதிகமாகவே இருப்பதாக ஒழுங்குமுறை அமைப்பு எச்சரித்துள்ளது. இந்திய பத்திரங்களில் வெளிநாட்டு முதலீடுகள் குறைவாகவே இருக்கும் என SBI ஃபண்ட்ஸ் கணிப்பு. இந்திய அரசு பத்திரங்களில் வெளிநாட்டு முதலீடுகள் தொடர்ந்து குறைவாகவே இருக்கும் என்று SBI ஃபண்ட்ஸ் கணித்துள்ளது. சமீபத்திய வரி சலுகை நடவடிக்கைகள் எடுக்கப்பட்ட போதிலும் இந்த நிலை தொடரும் என எதிர்பார்க்கப்படுகிறது. வெள்ளி விலை ஒரு ட்ராய் அவுன்ஸ் $63.33 ஆக உயர்ந்து நிலை பெற்றது. வெள்ளி விலை 1.20 விழுக்காடு உயர்ந்து ஒரு ட்ராய் அவுன்ஸ் $63.33 ஆக நிறைவடைந்தது. முந்தைய வர்த்தகத்தில் $61.44 ஆக இருந்த இந்த விலைமதிப்பற்ற உலோகம் கடந்த வாரத்தில் நிலையான வளர்ச்சியை பதிவு செய்துள்ளது. கச்சா எண்ணெய் விலை ஒரு பேரலுக்கு $78.18 ஆக சற்று உயர்ந்து நிறைவடைந்தது. கச்சா எண்ணெய் விலை 0.17 விழுக்காடு உயர்ந்து ஒரு பேரலுக்கு $78.18 ஆக நிலை பெற்றது. இந்த வாரம் நடுப்பகுதியில் ஒரு பேரலுக்கு $75.22 என்ற குறைந்தபட்ச அளவிலிருந்து கச்சா எண்ணெய் விலை சற்று மீண்டுள்ளது. FD வட்டி விகிதங்கள் ரூ. 3 கோடிக்கு கீழ். கோட்டக் மஹிந்திரா பேங்க் 7.30 விழுக்காடு. பேங்க் ஆஃப் பரோடா 7.15 விழுக்காடு. பஞ்சாப் நேஷனல் பேங்க் 7.10 விழுக்காடு. HDFC பேங்க் 6.60 விழுக்காடு. தங்கம் $4,340.70 0.41 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு தோராயமாகச் சமம். 1,32,855 ரூபாய் ஒரு 10 கிராம்.
தங்கம் விலை 0.41 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $4,322.80 இலிருந்து. தங்கம் விலைகள் உலக தேவை, டாலர் வலிமை மற்றும் பணவீக்க எதிர்பார்ப்புகளை பிரதிபலிக்கின்றன. வெள்ளி $63.33 1.20 விழுக்காடு ஒரு ட்ராய் அவுன்ஸுக்கு. தோராயமாகச் சமம் $1938 ஒரு 10 கிராம். வெள்ளி விலை 1.20 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $62.58 இலிருந்து. வெள்ளி விலைகள் தொழில்துறை தேவை, சூரிய ஆற்றல் மற்றும் மத்திய வங்கி கொள்கைகளுடன் தொடர்புடையவை. WTI கச்சா எண்ணெய் $78.18 0.17 விழுக்காடு ஒரு பேரலுக்கு வர்த்தகமாகிறது. எண்ணெய் விலை 0.17 விழுக்காடு உயர்ந்தது. முந்தைய முடிவு $78.05 இலிருந்து. கச்சா எண்ணெய் விலைகள் இந்தியாவின் எரிபொருள் செலவு மற்றும் பணவீக்கத்தை கணிசமாக பாதிக்கின்றன. US டாலர் 95.2009 விழுக்காடில் இந்திய ரூபாயுடன் வர்த்தகமாகிறது. 9 பைசா விழுக்காடு பலவீனமானது. முந்தைய முடிவு $95.11 இலிருந்து. பலவீனமான ரூபாய் இறக்குமதி செலவுகளை அதிகரிக்கிறது, ஆனால் IT மற்றும் மருந்து ஏற்றுமதியாளர்களுக்கு பயனளிக்கிறது. LPG சிலிண்டர் விலைகள் முக்கிய நகரங்கள். சென்னை $957.50, $2,906. ஹைதராபாத் $994, $2,985. ஆந்திர பிரதேசம் $966.50, $2,921.50. இந்திய நிதி செய்திகளை பார்த்ததற்கு நன்றி. தினமும் காலை மற்றும் மாலை 6 மணிக்கு எங்கள் செய்திகளை பார்த்துக் கொண்டே இருங்கள். லைக், ஷேர் மற்றும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்.